நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. காரணம், ஏதோ ஒரு காரணத்துக்காக, சொத்துக்காக, இல்லன்னா வேற வேற காரியங்களுக்காக, பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, ஏதோ ஒரு ரீசன்ல இல்லன்னா பெருமைக்காகவோ, அ ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பங்கள பிரிஞ்சு இருக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல மனமாற்றத்துக்குள்ள வாங்க. ஒருவர் சமாதானம் பண்ணிக்கோங்க. பாருங்க, எங்க பார்த்தாலும் யுத்தமா இருக்கு. அ அங்க விழுகிற ஈரான்ல விழுகிற குண்டு, இல்லன்னா இஸ்ரேல்ல விழுகிறது, அத சுத்தி இருக்கிற நாடுகள்ல விழுகிறது. ஒருவேளை அதே யுத்தம் இங்க திரும்பிச்சுன்னு வைங்க நம்ம நாட்டுக்கு ஒருவேளை இங்க அந்த மாரி குண்டுகள் விழுந்தா நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு தூங்குறோம், நாளைக்கு எழும்புவோமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எல்லாமே தெரியும். தயவு செய்து ஒரு நல்ல மனமாற்றத்துக்குள்ள, சமாதானத்துக்குள்ள வாங்க. குடும்பத்துல பிரச்சனையா இருக்கா? ஒருத்தர் மனம் விட்டு பேசி சமாதானம் பண்ணிக்கோங்க. அது இந்த காலகட்டத்துல அவசியமா இருக்கு. கடவுள் இத தான் எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து சந்தோஷமா இருக்கணும். கடவுள பின்பற்றணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்குறாங்க. காட் பிளெஸ் யூ.